ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலியில் இது மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கழுவி கட் பண்ண புளிச்சக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கீரை வதக்கிறதுலையே நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கீரை வெந்ததும் பவுட்ரு பண்ணி வச்சதை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து கீரைக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, தட்டி வச்சு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டினா அருமையான புளிச்சக்கீரை பச்சடி ரெடி.